இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிச்சாங்கரைக்கு தாங்க விசிட் பண்ண போறோம். போடி குரங்கணி பாதையில இப்படி 2 பிரிவா பிரியும். அதுல நம்ம ரைட் சைடு போனோம் அப்படின்னா, இப்படி ஒரு பாதை ஒரு 500 மீட்டர்ல பிச்சாங்கரை இருக்கு. இந்த ரூட்ல நம்ம போனோம் அப்படின்னா, 2 பக்கமும் நல்ல விவசாயம். மலையும், மலை சார்ந்த விவசாயமும் இருக்கு. தென்னை, மா, சப்போட்டா பழங்களோட சாகுபடி பண்றாங்க விவசாயிகள். பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியமா இருக்கும். இந்த பாதையில நம்ம போய்க்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, 2 சைடும் மரங்கள். இடையில நல்லா காய்கள் நல்லா தொங்கிக்கிட்டு பார்க்கறதுக்கே அவ்வளவு ஒரு நிழல் கூட மாதிரி தெரியும். நம்மளே மெய்மறந்துற அளவுக்கு இயற்கையின் கொடை அந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க பார்க்குறீங்க, தென்னை மரங்கள் எப்படி வானுயர்ந்த தென்னை மரங்கள். நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம். இப்போ இங்க நம்ம லெஃப்ட் கட் பண்ணி உள்ள கொஞ்சம் தூரம் போகணும். உள்ள போனோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும். இப்ப மழை பெய்யாதனால இந்த ரூட்ல எல்லாம் தண்ணி வர்றதில்ல. இந்த பைப் உள்ள இருந்து தண்ணி குடிநீர் தேவைக்காக அமைக்கப்பட்டிருக்குது. இந்த ஒத்தையடி பாதையில நம்ம உள்ள போகணும் கொஞ்சம் தூரம். இங்க இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்ல தான் அந்த ஹிட்டன் ஃபால்ஸ் இருக்கு. ஃபுல்லா உள்ள விவசாய நிலம் தான். ஒண்ணும் பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா எலுமிச்சை, தென்னை, சப்போட்டா, மாமரங்கள் நிறைய இருக்கு. பசங்களோட போனா நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டே போலாங்க. நல்லா குடும்பத்தோட விசிட் பண்ணோம்னா மெயின்லயே 2, 3 இடம் இருக்கு. குளிக்கிறதுக்கும் சரி, நல்லா ஃபுட் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு ஒன் டேவ நல்லா ஸ்பெண்ட் பண்றதுக்கும் நல்ல இடங்க. நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்ன்னே சொல்லலாம். மழை எதுவும் இல்லாதனால நல்லா காஞ்சு போயிருக்கு செடிகள் எல்லாம். இப்ப மாங்காய் சீசனு. அதனோட வாசமும் சரி, இந்த பாத்தீங்கன்னா பாருங்களேன், மரங்கள்ல மாங்காய் அப்படியே தொங்கிட்டு இருக்கு பாருங்க, கொத்து கொத்தா. பார்த்தாவே பிடுங்கி சாப்பிடணும் போலதான் தோணுது. இருந்தாலும் தோட்டத்துக்காரங்களாம் நம்மள பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹிட்டன் ஃபால்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கும். மலை அடிவாரத்துல நல்லா நீர் பாய்ச்சிட்டு போயிட்டு இருக்கோம். இயற்கை எழில் கொஞ்சம் இடம் அது. மழை சீசன்ல இந்த பக்கம் வந்தீங்கன்னா பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் விருந்தாவும் இருக்கும். ஒரு பக்கம் மாமரம், இன்னொரு பக்கம் எலுமிச்சை, தென்னை போட்டிருக்காங்க. அது பக்கத்திலேயே ஒரு பெரிய நீரோட போகுது. நல்லா சலசலன்னு சவுண்டோட போயிட்டு இருக்கு. நடந்து வந்தாச்சு. அங்க ஒரு மூங்கில் மரங்களா தெரியுது பாத்தீங்களா? நடந்து வர்றதுனாலதான் இவ்வளவு தாமதம். இதுக்குள்ள பைக் எதுவும் போகாது. பைக் போச்சுன்னா நல்லா இருக்கும். ஒத்தையடி பாதை, கல்லும் மேடுமா இருக்கிறதுனால நடந்துதான் வரணும். நல்லா இருக்கும்.
மலை அடிவாரத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம். தண்ணீர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மனசு குளிர ஆரம்பிச்சிருச்சு. மழை இல்லாதனால தண்ணி கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு. இதே இது மழை சீசன்னா இந்த கரை வரைக்கும் தண்ணி கரை புரண்டு ஓடும். அவ்வளோதாங்க, நம்ம ரீச் ஆயிட்டோம். இதுல நல்லா குட்டி குட்டி மீன்கள்லாம் இதுல நிறைய இருக்கு. பார்க்கறதுக்கு தான் அழகா இருக்கும். இதை பிடிச்சிட்டுலாம் போனோம்னா வாடை தான் அடிக்கும். தெரியுதுங்களா மீன்? உள்ள காலை வச்சோன்னா நல்லா மசாஜ் பண்ணி விடும். தண்ணி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, குளிக்கிற அளவுக்கு இருக்கு. இந்த கோடை சீசன்லயும் இவ்வளவு தண்ணி வர்றதெல்லாம் உண்மையிலேயே நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொளுத்துற வெயிலுக்கு இந்த தண்ணியில குளிச்சுட்டு போனா இந்த சத்தமே போதுமே உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு. இந்த தண்ணியை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, குடிக்கிறதும் ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப சுவையா இருக்கும். பிச்சாங்கரையில இருந்து வருது. பிச்சாங்கரைன்றது மேலே இருக்கிற ஒரு மலை கிராமம். அங்க நல்ல பணப்பயிர்கள்லாம் பயிரிடப்படுது. பாத்தீங்கன்னா பாக்கு மரங்கள். நம்ம வெளியில வந்துட்டோம். வெளியில இந்த பாலத்துக்கு இருபுறமும் தண்ணி ஓடுது. அங்க இருக்கிற தண்ணி தான் இந்த பக்கம் பாஸ் ஆகும். இங்க ஃபேமிலிஸ் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். விடுமுறை நாட்களை இங்க குதூகலமா கழிக்கலாம். இதுல எப்பவுமே தண்ணி வருங்க. கொஞ்சம் ஓரளவுக்காவது ஊத்து தண்ணி மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும் த்ரூ அவுட் இயர். இப்போ நம்ம மேல சொக்கநாதபுரம் கோயிலுக்கு வந்துட்டோம். பிச்சாங்கரையில இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்ல இருக்கு. ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவன் கோயில், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலும் கூட. இந்த கோயிலை பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும், கூகுள் பண்ணி பாருங்க. மதுரை எரிச்ச கண்ணகி வந்த இடம் இது. அந்த சொக்கநாதரே இங்கதான் குடி கொண்டிருக்காரு. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்க அன்னதானம் நடக்கும். இந்த புத்துக்கு பால் ஊற்றி பெண்கள் வழிபடுறத நீங்க பாக்குறீங்க. இந்த அன்னதானன்றது பக்தர்களோட பங்களிப்பை தான் நடக்குது. நிரந்தரமாவே இந்த மாதிரியான ஒரு செட்டு போட்டிருக்காங்க. மாமர தோப்புக்கு நடுவுல இந்த மாதிரியான ஒரு செட் ஒன்று போட்டிருக்காங்க. இங்க வேணும்னவங்களுக்கு நினைச்சது நடக்கிறதா இந்த பக்தர்களோட நம்பிக்கை.